உங்க முடி நல்லா இழுத்து இழுத்து பார்த்தா கூட கட் ஆகாம இருக்கும். அப்புறம் மேலிருந்து கீழே வரைக்கும் நம்ம டாப்ல இருந்து நுனி வரைக்கும் ஒரே அடர்த்தியா வளரும். மேலே தின்னா அப்புறம் கீழே அடர்த்தியா இல்லை மேல் அடர்த்தியா கீழே தின்னா இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இல்லாம ஒரே மாதிரி அடர்த்தியா வளர ஹெல்ப் பட்டன்ஸ் இருந்தா எல்லாம் கட்டாய் கொட்டிடும் இல்லை. இந்த பேக்கெட் ட்ரை பண்ணா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது, ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வராது. மேலிருந்து முடி நுனி வரைக்குமே ஒரே மாதிரி ஒரே அடர்த்தியாக சூப்பராக வரும். பேக்குமே எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேர் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோல்டு ஆகும் சில பேக்ஸ் எல்லாம். ஆனால் இந்த பேக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கோல்டெல்லாம் எதுவுமே ஆகாது, அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். எல்லாருமே இந்த எல்லா கிளைமேட்லையும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஹெல்ப் பண்ண பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தால் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஆஃபீஸ் கோயிங் அப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண முடியாது இருக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் ரிசல்ட், சம்மர் ரிசல்ட். நல்லா அடர்த்தியாக நல்லா தெரியும். அடர்த்தியாக திக்காக ஷைனிங்காக ஆக்க போகிற இந்த பேக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்க பேக்கு. நம்ம இந்த திக்னஸ் பேக்கு தான் ரெடி பண்ண. இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன, அந்த பேக் எதை வச்சு பண்ண போகிறோன்னா பாதாம் பிசின், அப்புறம் பனானா, அப்புறம் கேஸ்டர் ஆயில். ஆயில் நம்ம முடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். பிளாக்காக ஆகிறதுக்கு, அப்புறம் முடி திக்காக வளர்கிறதுக்கு, ஏர் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான் கேஸ்டர் ஆயில். அப்புறம் பாதாம் பிசினும் அப்படி தான். நான் எல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் பேக்கை எப்படி ரெடி பண்ணலாம் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பேக்கை ரெடி பண்ண போகலாம். நம்ம பாதாம் பிசின் ஆல்மண்ட் கம் தான் எடுத்துக்க போகிறோம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஏர் ஃபாலிகல்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். பாதாம் பிசினில் மினரல்ஸ் இருக்குது, லைக் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம். இதெல்லாம் நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம், ஏர் லாஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி தரோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஒரு 5-6 அந்த மாதிரி பாதாம் உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஊற வச்சிடணும். பாருங்கள், இது கொஞ்சமாக போட்டால் கூட நிறைய வரும் ஊறினப்புறம். இப்போ நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ வந்திருக்கு, அவ்வளோ போட்டதுக்கு இவ்வளோ வந்திருக்கு, சூப்பராக நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது பனானா தான். பனானா நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும், ஷைனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். பனானா வந்து ரிச் இன் நியூட்ரிஷன்ஸ் லைக் பொட்டாசியம், விட்டமின்ஸ் அண்ட் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பை நல்லா நரிஷாக வச்சுருக்கோம். ஏர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். 3 பனானா எடுத்துருக்கேன், உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். கேர் நல்லா எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தரும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது முக்கியமான இந்த கேஸ்டர் ஆயில் தான். நம்ம முடிக்கு எவ்வளோ முக்கியமானு தெரியும். இது நல்லா ஏர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தரும், திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும், ஏர் லாஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது நம்ம முடிக்கு நேச்சுரலாகவே கண்டிஷனிங் மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், பிரேக்கேஜஸ் எல்லாம் நம்ம முடிக்கு திக்னஸ் அண்ட் வால்யூம்னஸும் இன்க்ரீஸ் பண்ணும். இது நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஏர் லாஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். இப்போது 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா அரைச்சாச்சு. இது ஃபில்டரெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ நம்ம கண்டிஷ்னர் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், க்ரீமியாக கண்டிஷ்னர். நம்ம கண்டிஷ்னர் கடையில் வாங்குகிற கண்டிஷ்னர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ அப்ளை பண்ண ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆயில் வச்சு நல்லா சிக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சிக்கி இல்லாமல் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம முடி கையோடு வராமல் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சிக்கி இல்லாமல் எடுத்துக்கிட்டால் நான் அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். டாப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாகவே.
க்ரீமியாக சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணாவே அவ்வளோ நல்லா இருக்குது. வலிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்ளை பண்ணும்போது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நுனியில் க்ளீனாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் இருக்கும். ஒரு முடி விடாமல் க்ளீனாக அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க அந்த மாதிரி விரலில் இது பண்ணால் நம்ம உள்ள ஸ்கேல்ப்லலாம் நல்லா இறங்கும். நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். கீழே நம்ம டிப்லலாம் க்ளீனாக அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட்டில் இருக்க முடி எல்லாமே நமக்கு க்ளீனாக அப்ளை பண்ணிக்கினா நம்ம கண்டிஷ்னர் அப்ளை பண்ண மாதிரி சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தா நம்ம ஸ்கேல்ப்லலாம் உள்ளெல்லாம் போய் இறங்கும். பாருங்கள் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணும்போதே. பேக் பாருங்கள் எவ்வளோ க்ரீமே எப்படி இருக்குது, அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொண்டை போட்டுக்கலாம். நான் பேலன்ஸ் இருக்கிற பேக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் விட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள் ஏர் வாஷ் பண்ணியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அலை அலையாக அடர்த்தியாக எப்படி தெரியுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே டச் பண்ணால் வலிக்கிட்டு போகுது முடி. தெரியுதா? சிக்கே இல்லை. இன்னும் நான் சிக்க எடுக்கலை. ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். சூப்பராக திக்னஸாக ஒரு முடியும் அவ்வளோ திக்னஸாக மாறும். இந்த பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ண முடியலன்னா கூட வீக்லி ஒன்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பேக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.